போன வீடியோல ஆக்டோபஸ் பத்தி பார்த்திருந்தா அது எவ்வளவு என்டர்டெயின் பண்ணுச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது என்டர்டெயின் பண்ணுச்சா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணது இன்னும் என்டர்டெயினா இருந்திருக்கும். இந்த வீடியோல மிச்ச என்டர்டெயினை பத்தி ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ அது எப்படி ப்ரோ இவ்வளவு என்டர்டெயின் பண்ணுது அந்த வீடியோலயே சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோல இன்னும் நிறைய என்டர்டெயின் பத்தி சொல்லுங்க ப்ரோ. அதை சொல்றதுக்கு முன்னாடி இது அடிச்ச லூட்டிகள் சிலதை பார்க்கலாம். அதே மாதிரி இது ஒரு அக்வேரியத்துல இருந்து தப்பிச்சே போயிருச்சு, அதை பத்தி சொல்றேன். அக்வேரியம்ல இருந்து ஆக்டோபஸ் தப்பிச்சு போகுதுன்னா அது எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. ஆமா, அதுக்கு தனிமை அப்படின்றது தான் பிடிக்கும். அது ஒரு டேங்க்ல இன்னொரு ஆக்டோபஸையும் கூட சேர்த்து போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு தனிமை தான் பிடிக்கும் அப்படின்றனால அங்க இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அதுக்கு சுதந்திரமா வாழ்றதும் பிடிக்கும். அதாவது ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு இல்லாம ஒரு பறந்து வாழணும். ஆமா, கடல்ல எங்க வேணா போக முடியணும். அதுமே அதுக்கு இல்லைன்னாலும் அது தொந்தரவா ஃபீல் பண்ணி தப்பிச்சு போக ட்ரை பண்ணும். அப்படிதான் 2016ஆம் ஆண்டு நியூசிலாந்துல இருக்கக்கூடிய நேஷனல் அக்வேரியம் அங்க இங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டோபஸ் இருந்துச்சு. அது 2014லயே, அதுல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மீனவன் கொண்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவருடைய வலையில ஆக்டோபஸ் சிக்கிருச்சு மீன் பிடிக்கும் போது. சோ அததான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. என்ன பண்ணிருச்சுன்னா ஆக்டோபஸ் ரொம்ப நாள் அந்த இங்கி அப்படின்ற ஆக்டோபஸ் நோட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த அக்வேரியத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போலாம், எங்க இருந்து எப்படி நுழைஞ்சு போட்டிருக்கு, ஆமா எப்படி கடலுக்கு போக முடியும் அப்படின்னு பார்த்துருக்கு. இப்ப திடீர்னு ஒரு நாள் காலையில அக்வேரியத்தை திறந்து பார்க்கும்போது அந்த தொட்டிக்குள்ள இங்கி அப்படின்ற ஆக்டோபஸ் மட்டும் காணோம். எங்க போச்சு அப்படின்னே தெரியல. எப்படி போச்சு? அதான் எங்க போச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த தொட்டிக்கு பக்கத்திலேயே அது ஊர்ந்து போன தடம் இருக்கு. அதாவது தண்ணியில இருந்தது ஒண்ணு ஊர்ந்து போனா அந்த ஈரப்பதம் இருக்கு, அந்த தடம் இருந்திருக்கு. இப்ப எல்லா இடத்தையுமே பார்த்திருக்கிறாங்க. அக்வேரியத்தை சுத்தி எங்கேயாவது இருக்கான்னு. அக்வேரியத்துக்குள்ள எங்கேயுமே இல்லை. அது வெளியே போறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருந்திருக்கு. அது வெறும் 6 இன்ச் ஒரு டிரைனேஜ் பைப்பு. இதுல போயிருக்குமா அப்படின்னு பார்த்தா கரெக்டா அந்த டேங்க்ல இருந்து இது அது வரைக்கும் ஈரப்பதம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப அது எப்படி தப்பிச்சிருக்கு அப்படின்னா அந்த இங்கி அப்படின்ற அந்த ஆக்டோபஸோடைய அளவு ஒரு ஃபுட்பால் சைஸ். ஆனா அதனுடைய மூக்கு பகுதி இருக்குல்ல, பீக் அப்படின்ற வாய்ப்பகுதி, அது எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு அதனுடைய உடம்ப சுருக்க முடியும். நான் போன வீடியோலயே பார்த்திருப்பீங்க. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது என்ன நடந்திருக்குன்னா, அது இவ்வளவு பெருசா இருந்தாலும் அதனுடைய வாய்ப்பகுதி இவ்வளவுதான் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 இன்ச்சு தான். ஆனா அந்த பைப் 6 இன்ச்சு. அது வழியா வலிக்கிட்டு போயிருக்கு. பிளஸ் அந்த பைப் லைன் 160 அடிக்கு மேல போயிருக்கு. கிட்டத்தட்ட 50 மீட்டர் அப்படியே போயிருக்கு. அது எங்க முடியுதுன்னா கடல்ல. சோ கடல்ல முடியுது. பிளஸ் அதுக்குள்ள தேடி பார்க்கும்போது அதுக்குள்ள அது ஊர்ந்து போனதுக்கு உண்டான அடையாளமும் இருந்திருக்கு. சோ இந்த ஆக்டோபஸ் என்ன பண்ணிருக்குன்னா ஏற்கனவே நோட்டமிட்டு இருக்கு. யாரும் இல்லாதப்ப போனோம், நம்மளால அது போக முடியுமா அப்படின்றதும் பார்த்துருக்கு. ஏன்னா அது கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில இருந்து வெளியே உயிர் வாழ முடியும். இப்ப அது வெளியே வந்துச்சுன்னா அந்த டிரைனேஜ் பைப் வழியா 20 நிமிஷத்துக்குள்ள எப்படியாவது கடலை சென்றடையணும். அப்ப அது புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுதான் பல முறை அதுக்குள்ளேயே போயிட்டு அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கு. இவ்வளவு தூரம் போவோம், திருப்பி வந்துரும், திருப்பி இவ்வளவு தூரம் போவோம், வந்துரும். அது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்படி பண்ணிதான் அங்க இருந்து தப்பிச்சே போயிருக்கு. அதனால அந்த இங்கி அப்படின்ற ஆக்டோபஸ் தான் கிரேட் எஸ்கேப்பர் ஆஃப் த இயர் அப்படின்னே சொல்லலாம். செஞ்சுரி அந்த அளவுக்கு ஆக்டோபஸ் தப்பிக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் கொண்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அப்ப அதை அடைச்சி வைக்கணும், யாரும் இல்லாதப்போ அதை இப்படி பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரிதான் கலிபோர்னியால ஒரு ஆக்டோபஸ். இந்த ஆக்டோபஸுக்கு நம்ம ஒரு டேக்லைன் மாதிரி கொடுத்துடலாம். இதுட்டே பேசாம ஒரு கதை எழுத கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஹீரோ ஒரு இடத்துல லாக் ஆயிருக்காங்க, இவங்க தப்பிச்சு போறதுக்கு ஏதாச்சும் ஒரு கதை எழுதி கொடுனா கொடுத்துருவோம். ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு 9 மூளை இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம கலிபோர்னியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல கலிபோர்னியால ஒரு அக்வேரியம். அங்க பார்த்த போது ஒரு டேங்க்ல ஆக்டோபஸே இல்ல. எங்கடா போயிருச்சுன்னு, அதாவது இருந்த ஆக்டோபஸ் காணாம போயிருச்சுன்னு சொல்லி. ஆனா வெளியே போறதுக்கு எந்த ஒரு சின்ன ஓட்டம் இல்ல. ஆமா, அப்புறம் எப்படி போயிருக்கோன்னு சொல்லி தேடி பார்த்தப்ப இந்த கூட்டுறவங்க வருவாங்க. அவங்க போய் கார்பெட்டை தூக்கி பார்த்தா கார்பெட்டுக்குள்ள ஹலோ சொல்லிட்டு படுத்துருக்கு. அது மறைஞ்சிருக்கு அந்த கார்பெட்டுக்குள்ள.
அதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்ணதா இல்ல இவங்க கூட சும்மா விளையாடுறதுக்காக ஒளிஞ்சு போயிருக்கா? இல்ல, அது 2 விதமாவும் இருக்கலாம். ஆனா அதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க வந்திருக்கும். ஆட்கள் வர்றாங்கன்றது அந்த தெரிஞ்ச உடனே கார்பெட்டுக்குள்ள போய் தொட்டிக்குள்ள ஓடுறதுக்கு நேரம் இல்ல, சோ டக்குன்னு ஒளிஞ்சுக்குவோம். அவங்க இல்லாதப்போ அங்க போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி அது வந்து பண்ணிருக்கு. ஸோ இது ஒண்ணு. அதே மாதிரி ரேம்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டோபஸ், இது வந்து பெண் ஆக்டோபஸ். இதுவும் வந்து நியூசிலாந்தை சேர்ந்ததுதான். அது 2015 இந்த காலகட்டத்துல இருந்தது, நியூசிலாந்துலயே ஓக்லாண்ட்ல. இது என்ன பண்ணும்னா கேமரா எடுத்து போட்டோ எடுக்கக்கூடிய அந்த திறமை இதுக்கு வந்து இருக்கு. ஆக்டோபஸ் கேமரால போட்டோ எடுக்குது, யூகிக்கவே முடியல. இல்ல, உண்மையிலேயே வெட் அப்படின்ற ஒரு நபர். இவர் வந்து யாருன்னா இந்த நாய்களுக்கெல்லாம் கார் ஓட்ட கத்து கொடுப்பாரு. அவர் வந்து கேமராவை ஹேண்டில் பண்றதுக்கு அந்த ஆக்டோபஸ்க்கு கத்து கொடுத்துருக்காங்க. அந்த ரேம்போ எப்படின்னா வெறும் 3 அட்டம்ப்ட்லயே எப்படி கேமரா வந்து யூஸ் பண்ணணும்னு கத்துக்குச்சு. 3 அட்டம்ப்ட்ன்றது அதுக்கு ஜாஸ்தி, சாரி அதுக்கு கம்மி. இப்ப நம்ம எல்லாம் இருந்தோம்னா இந்த பட்டன் அமுக்கணும், இப்படி பண்ணா வந்து கேமரா எடுக்கலாம், இங்க வைக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி ஃப்ரேம் செட் பண்றதா அதுவே ஃப்ரேம் செட் பண்ணி கிளிக் பண்ணிரும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே ஆஃப் பண்ணவும் செஞ்சிரும் கேமராவை. இதனாலேயே என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்துல அந்த 2015ல நிறைய இந்த சுற்றுலா பயணிகள் வராங்க, அவங்க எல்லாம் $2 கொடுத்தா அது காசு வாங்கிட்டு அதை வந்து போட்டோ எடுத்து அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தது இந்த ஆக்டோபஸ். அது மட்டும் இல்ல, இப்ப சமீபத்துல 2025ல கூட ஜெயின் பசிபிக் ஆக்டோபஸ், இதுதான் வந்து ஆக்டோபஸ் இனத்திலேயே மிகப்பெரியது. கிட்டத்தட்ட அதனுடைய அந்த டென்டக்கல்ஸ் அப்படின்ற கால்கள் எல்லாம் விரிச்சுது அப்படின்னா 30 அடிக்கு போகும். அவ்வளவு பெருசு. அதுவே வந்து கேமராவை கத்து கொடுக்காமலே அது எடுத்து அதை ஆன் பண்ணி அதனுடைய கை கால்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதனுடைய கால்கள்ல வந்து சக்கர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அது வந்து இந்த மோப்பம் பிடிக்கிறது, மற்ற விஷயங்களை இப்படி கெட்டியா பிடிச்சிக்கிறதுக்கெல்லாம் உதவும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணிலாம் பார்த்து வீடியோ எடுத்து தன்னைத்தானே அதுக்கப்புறம் வீடியோவையும் பிளே பண்ணி பார்த்துருக்கு. அதுக்கு வந்து அதை இப்படி பண்ணணும்லாம் கற்றுக் கொடுக்கவே இல்லை, அதுவே அது வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஆக்டோபஸ் பற்றி சொன்னால் சொல்லிட்டே போகலாம். அது வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆக்டோபஸ் வந்து பாறை மாதிரி மாறும் ஆபத்து வந்தாங்க. அதுலேயே மிமிக் ஆக்டோபஸ் அப்படின்னு ஒரு வகைகள், அந்த வகையை பொறுத்த வரைக்கும் கடல் பாம்பு மாதிரி மாறும், அதே மாதிரி மீன் மாதிரி அப்படியே மாறிடும். பார்த்தா அது அப்படியே அந்த கலர்ல அதுவாகவே இருக்கும். இது ஏன் மாறும்னா இப்ப சுறா மீன் வந்து ஆக்டோபஸை வேட்டையாடுல இருந்து தப்பிக்கிறது. ஆமா, கடல் பாம்பு மாதிரி ஆயிடுச்சுன்னா பாம்பை பார்த்தா சுறா மீன் வந்து நடுங்கும். ஸோ அதுக்காகவே அது பாம்பு மாதிரி மாறி அப்படியே ஊறுற மாதிரி நடிப்பை போடும். இல்லைன்னா மீன் மாதிரி மாறி கீழே போய் அந்த தட்டை மீன்கள் சில இருக்கும் அந்த தரையிலேயே போற மாதிரி. ஸோ அந்த மீன் மாதிரி மாறி அப்படியே தரையிலேயே போற மாதிரி பண்ணும். சுறாக்கள்னால அதை கண்டுபிடிக்க முடியாது, இதை பண்ணும். இதை விட வித்தியாசமா என்னன்னா இதுக்கு பிடிச்ச உணவே நான் வந்து நண்டுகளும் இறால் மீன்களும் சொல்லியிருக்கேன். நண்டை பிடிக்கிறதுக்கு நண்டை காதல் வலையில வீழ்த்தும். எப்படி வீழ்த்தும்னா அந்த மிமிக் ஆக்டோபஸ் வந்து பெண் நண்டு மாதிரியே வந்து மாறி அப்படியே ஊர்ந்து போய் சிக்னல் கொடுக்கும். இதை பார்த்து ஆண் நண்டு வந்து நம்மளோட உறவு கூப்பிடுது அப்படின்னு சொல்லி போகும். போன உடனே டக்குன்னு உருமாறி அதை பிடிச்சு அதை வந்து சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி பல தில்லாலங்கடி வேலைகளை ஆக்டோபஸ் வந்து பார்க்கும். இது வந்து மிமிக் ஆக்டோபஸ் வந்து இந்த மாதிரி மாறக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்கு. அதே மாதிரி ஆக்டோபஸ் வந்து கனவு காணுது அப்படின்னு சொல்லி நிறைய விஞ்ஞானிகள் வந்து அனுமானம் பண்றாங்க. இப்ப நீங்க சொல்றதே ஒரு மாதிரி கனவு மாதிரிதான் இருக்கு. இல்ல ஆக்டோபஸ் எப்படிங்க கனவு? அது வந்து கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 மணி நேரம் தூங்கும். ஆனா தூங்கும் போதும் உஷாரா தான் இருக்கும். அதனுடைய நான் சொன்ன மாதிரி இந்த 9 இருக்கு. ஒரு மூளை வந்து தலையிலையும் 8 அந்த டென்டக்கல்ஸ்ல 8 மூளை இருக்குன்னு, அதுல ஒரே ஒரு கால் மட்டும் ஆக்டிவா தான் எந்நேரமும் இருக்கும். அது என்ன, அது உஷாரா இருக்கணும் அப்படின்றது. அப்படி இருக்கும்போது சில நேரங்கள்ல என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா கலர் மாறிக்கிட்டே இருக்கு. தூங்குற ஆக்டோபஸ் பார்த்தா ஒயிட்ல இருக்கு, டக்குன்னு ரெட்டா மாறுது, அப்புறம் கிரீனா மாறுது, ஒயிட்டுக்கு வருது, இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஏன் தூங்கும் போது இது மாறணும்? இப்போ ஒரு ஆபத்து வந்தா வேட்டையாடும் போது மாறும். அது ஏன் இப்படி மாறுதுன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அது வந்து வேட்டையாடுற மாதிரி கனவு காண்றது, இல்லன்னா அதை யாரும் கனவுல வர்றத இது அப்படியே நிஜத்துல வந்து நினைச்சுக்கிட்டு அந்த நேரத்தை மாத்திக்குது. நம்ம எப்படி கனவுல விழுற மாதிரி போனோம்னா பதறிடுவோம், டக்குனு கனவுலயே நடப்போம். அந்த மாதிரி ஆக்டோபஸ்கள் வந்து கனவுலயே அப்படியே நிறத்தை மாத்திக்குது. போச்சுரா நம்மள சாப்பிட போகுது, நமக்கு பேய் கனவு வர்றமே அதுக்கு வந்து
சுறா கனவு வர்றது, நமக்கு வந்து நல்ல கனவு வர்ற மாதிரி அதுக்கு வந்து நிறைய நண்டுகள் அதை சுத்தி விளையாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுது. இந்த மாதிரி சுட்டித்தனமும் இது வந்து பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு கருப்பு மைய வெளியிடும். இப்ப சுறா வந்து அதை அடிக்க வருதுன்னா ஒரு கருப்பு மை மாதிரி இப்படி தூவிடும். அது வந்து அதனுடைய கண்ணை மறைச்சிடும். அதுக்குள்ள இது எஸ்கேப் ஆயிரும். கண்ணை மறைக்கிறது மட்டும் இல்லாம சுறாக்களினுடைய சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அதை கூட கொஞ்ச நேரத்துக்கு வந்து நீர்த்து போக வச்சிரும். அதனால இது எந்த பக்கம் போச்சுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நடக்கும். இதோட அதிசயம் என்னன்னா இதனுடைய 8 கால்கள்ல எது வெட்டப்பட்டாலும் மறுபடியும் அது வளர்ந்துரும். முழுசா பெர்ஃபெக்டா அதே மாதிரி வந்து வளர்ந்து வந்துரும். நம்மளுக்கு நகை மாதிரி அதுக்கு கால். ஆனா நமக்கு நகை வெட்டினா வலிக்காது, அது காலை வெட்டினா வலிக்கும். ஆனா வலிச்சாலும் அது வந்து தாங்கிக்கும். எப்படின்னா சில நேரங்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். ஒரு சுறாட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற நிலைமை. அப்ப அதனுடைய கையை மட்டும் வெட்டி விட்டு அது கிளம்பி போயிடும். அந்த கை வந்து தனியா அந்த சுறா கூட போராடிட்டு இருக்கும். கையை தனியா போராடுமா? ஆமா, தனியா அதுக்கு கையில மூளை இருக்குல்ல, நரம்பு செல்கள் எல்லாம் இருக்குல்ல, அதனால தனியா போராடும். ஆனா அதை எப்படியும் சுறா வந்து முடிச்சிடும். ஆனா அதுக்குள்ள இது தப்பிச்சு போலாமா, அதுக்காக அங்க தியாகம் பண்ணும். அடுத்து கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்குள்ள மறுபடியும் அந்த கை வளர்ந்துரும். ஸோ அதனால அது வந்து பண்ணும். அதுக்கப்புறம் என்னன்னா சில நேரம் அதுவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி அதுக்கும் மன அழுத்தம் வரும். அப்படி இருந்தா நம்ம இந்த அக்வேரியத்துல வச்சு ஒரு தொட்டிக்குள்ள வச்சு எங்கேயும் விடாம இருக்கிறது, அதே மாதிரி தொட்டிக்குள்ள யாரையாச்சும் ஆளை சேர்த்து விட்டா அதுக்கு ஒரு அந்த மாதிரி பண்ணும்போது அது மன அழுத்தத்திலேயே அதனுடைய மூளை வந்து பாதிக்கப்பட்டு தன்னைத்தானே கடிச்சுக்கும், தன்னைத்தானே கடிச்சு சாப்பிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கும். ஏன்னா அதுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறனால. அதே மாதிரி இந்த தொட்டிக்குள்ள எல்லாம் இருக்கும்போது நான் சொன்ன கருப்பு மைய வெளியிட்டுருச்சுன்னா அதனால சுவாசிக்க முடியாம அதுவே இறந்து போயிடும். ஏன்னா அந்த கருப்பு மைன்றது அடர்த்தியானது. அதை போய் தண்ணிக்குள்ள விட்டுட்டோம்னா தண்ணி இருந்துதான் ஆக்சிஜனை இதை ஃபில்டர் பண்ணுது. இது போய் ஃபில்டர் பண்ண செவில்களை அது போய் அடைச்சிக்கும் அந்த கருப்பு மை. அதனால அதுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. ஆனா அது புத்திசாலித்தனமா தான் பண்ணும். இந்த அளவுக்கு முட்டாள்தனமா தன்னைத்தானே எல்லாம் தெளிச்சுக்காது. ஸோ இது பண்ணும். இந்த மாதிரி ஆக்டோபஸ் அப்படின்னு சொன்னா அந்த உலகத்துல எஸ்கேப் ஆனதும் நிறைய இருக்கு, ட்ரை பண்ணதும் நிறைய இருக்கு. ஆனா நான் சொன்ன அந்த ஆரம்பத்துல சொன்னதுதான் கிரேட் எஸ்கேப்பர். அதே மாதிரி நான் சொன்ன ரேம்போ, அது எல்லாமே வந்து இந்த இயற்கையின் அற்புதமே என்னன்னா கொஞ்ச காலம் தான் இது வந்து வாழும். அதிகபட்சமே வந்து 5 ஆண்டு, இல்லைன்னா பெரிய பெரிய ஆக்டோபஸ்கள் ஒரு 8 ஆண்டு வரைக்கும் வாழும். இது முட்டை போடும்போது நான் போனாடா சொல்லிடுறேன் ஆயிரக்கணக்கில் போடும். ஆனா அதுல 1-2 தான் தப்பு. ஆனா இது சில வகைகள் என்ன பண்ணா லட்சக்கணக்கான முட்டை கூட போடும் ஒரே நேரத்துல. லட்சக்கணக்கான முட்டை போட்டாலும் 1-2 தான் தப்பிக்கும். அதுதான் வந்து தப்பிச்சு வாழும். ஸோ இப்படி ஆக்டோபஸ் பத்தி சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா நான் சொன்ன வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது வந்து 2வது, அதாவது நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது நம்மளை திட்டுற மாதிரி, நீ எல்லாம் என்ன ஜென்மண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி திடீர்னு போட்டா நம்மளோட வாழ்ற ஒரு ஏலியன் மாதிரி தான் அது. ஏலியன், உண்மையிலே ஏலியன் இதுக்கு பேர் வைக்கலாம். இல்லாட்டினா இந்த எப்படி சொல்ல, இதை எப்படி வர்ணிக்கனே தெரியல. திடீர்னு கேமரால போட்டோ எடுக்குது, திடீர்னு தப்பிச்சு போக ஸ்கெட்ச் போடுது, திடீர்னு கையை வெட்டிட்டு சட்டை ஓட விடுது. அதே மாதிரி நமக்கு ஒரு நாக்கு இருக்குல்ல, அதுக்கு கிட்டத்தட்ட 2000 நாக்கு சொல்லலாம். 2000. ஆமா, காலில் இருக்கக்கூடிய சக்கர்ஸ் பாருங்க, அது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றையும் மோப்பம் பிடிக்கக்கூடிய சக்தி கொண்டு இருக்கு. அதுல ஆயிரக்கணக்குல சக்கர்ஸ் இருக்கு. அது போய் இப்போ ஒரு பாறையை தொட்டு பார்த்தாலே அந்த பாறை என்ன டேஸ்ட், அதை நம்ம வந்து அதுல ஏதாவது ஒளிஞ்சிருக்கா, அதுக்குள்ள என்ன ஏதுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிரும். அதாவது இது வந்து யார்கிட்ட இருந்தோம்னா ஈஸியா தப்பிக்கும். ஆனா யாருனாலையும் இதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஒரு நண்டு ஒளிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் அது அங்கதான் இருக்குன்னு கையை உள்ள விட்டு வெளியே எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இது வந்து பிரம்மாண்டமான நிறைய அந்த ஆற்றலை வந்து கொண்டு இருக்கு. ஒவ்வொரு விலங்குக்கும் நம்ம ஒவ்வொரு டேக்லைனோ ஒவ்வொரு பிரைஸோ இல்லை ஒவ்வொரு இதோ பண்ணுவோம். இந்த விலங்கு, அதாவது இந்த உயிரினத்துக்கு, நீர் வாழும் உயிரினத்துக்கு நம்ம ஒரு அவார்டே கொடுத்துடலாம். பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த அவார்டு வந்து ஆக்டோபஸுக்கு தான். முடிஞ்சா வந்து வாங்கிட்டு போப்பா. அடுத்த வீடியோல நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டோபஸை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம்னா இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.